ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th 12th எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ நியூவாக ஒரு டிகிரி முடிக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிஇ கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து அதை எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி ரெனியூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லை ரெனியூவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் க்ரோமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் க்ரோமில் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. அதில் டிஎன் வேலைவாய்ப்பு, அதாவது தமிழ்நாடு வேலைவாய்ப்புன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஆகிறது பார்த்தீங்கன்னா எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகி அதில் 4 ஆப்ஷன் காட்டும். எக்ஸிஸ்டிங் யூஸரா, நியூ யூஸரான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நியூ யூஸர் தான், நியூ டிகிரியை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் நியூ யூஸர் தான். அதை வந்து கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, ஜெண்டர், இமெயில் ஐடி அடிச்சுக்கோங்க. 4வதாக உங்களுக்கு யூசர் ஐடி கேட்கும். அதை இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டை விட்டுட்டு மற்ற ஃபேவரட் கலரு, ஆதார் கார்டு நம்பர், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் ரேஷன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட ரேஷன் கார்டு நம்பர் தான் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர். அதுக்கப்புறம் கேப்சா, அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், இந்த இன்ஃபோ எல்லாமே வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் யூசர் ஐடி போடுங்க. யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ்னு கொடுங்க. நீங்கள் முன்னாடி யூசர் ஐடி கொடுத்துட்டா சில பேருக்கு வந்து அந்த ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகலை. அதனால தான் வந்து நான் யூசர் ஐடியை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். போட்டுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரெக்வஸ்ட் இன் ப்ராக்ரஸ், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து உங்கள் வந்து ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறமேட்டு மேரிடா, அன்மேரிடா, அப்புறம் ரிலீஜியன், கம்யூனிட்டி ஐடி, அதாவது உங்களோட நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் பிசியா, எம்பிசியா இதை போடுங்க, கேஸ்ட்டு போடுங்க, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அப்புறம் அது யார் இஷ்யூ பண்ணா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதில் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் திருச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னை, இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பிஏ வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு மற்ற உங்களோட தாலுக்கா என்ன, மற்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நீங்கள் கொடுங்க. உள்ள பஞ்சாயத்தில் இருக்கீங்கன்னா பஞ்சாயத்து, அதோட பின்கோடு, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங் என்ன மீடியமில் படிச்சிங்க, அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த ஃபஸ்ட் கிளாஸா இல்லை செகண்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது சர்டிஃபிகேட் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்க ஃபோலியோ நம்பரை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் அந்த இதுதான் வந்து அந்த மார்க் ஷீட் 1ன்ற இடத்துல அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கணும். இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்துடும். அதாவது சீரியல் நம்பர் போட்டு 1 கிராஜுவேட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியர், இங்கிலீஷ், இந்த மாதிரிலாம் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த 1க்கு பக்கத்தில் இருக்க செலக்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூன்னு கொடுக்கணும். நான் அந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ இங்கே கண்டினியூன்னு வரும். நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் இங்கேயே வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட நீங்கள் இப்போ என்னென்ன என்ட்ரு பண்ணிங்களோ எல்லாமே இங்கே வந்துடும்.
வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு.gov.in சேஸ் நீங்கள் வந்து ஐடி கார்டை வந்து பிரிண்ட் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா அதுக்கு கீழே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு வருது. அதாவது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் பக்கத்தில் பிரிண்ட் ஐடி கார்டுன்னு இருக்கும். அதுலேயுமே நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதே வந்து ரெனிவல் பண்ணணும், இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, இதே வந்து நீங்கள் ரெனிவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அப்டேட் டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரெனிவல்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரெனிவல்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெனிவல் ஆகிக்கும். ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெனிவல் மட்டும் பண்ணணும்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி ரெனிவல்னு சொல்லிட்டு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ரெனிவல் ஆகிரும். ரொம்ப ஈஸியானது தான். ரெனிவல் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். யுவர் ரெனிவல் டேட் ஜூலை 2024, அதாவது ஜூலை 2024 வரையும் உங்களுக்கு ரெனிவல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கிட்டா போதுன்னு இருக்கும். ரெனிவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து உங்களோட டிகிரியை வந்து ஈஸியாக வந்து பதிவு பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.